ஒரு மனிதனுக்கு பயப்படுறது கூட நம்ம இறைவனுக்கு பயப்படல. ஒரு கொசுக்கு பயப்படுறது கூட நம்ம இறைவனுக்கு பயப்படல. கொசுக்காக கதையெல்லாம் சாத்துறோம். ஆனால் இறைவன் பார்த்துட்டுக்கான ஒரு டிவியோட ஆஃப் பண்ண மாட்டேங்கிறோம். அப்போ யாருக்கு நம்ம அதிகமாக பயப்படுறோம்? படைப்புகளுக்கு தான் பயப்படுறோம். படைச்சவனுக்கு நம்ம பயப்படல. நீங்கள் பயப்படுவதற்கு தகுதியும் நல்லா மட்டும்தான். நீ இறைவனுக்கு ஒருவனுக்கு பயந்தீங்கன்னு சொன்னால் படைக்கப்பட்ட எந்த ஒன்றுக்கும் பயப்பட அவசியமே இருக்காது. ஆனால் படைச்சவனுக்கு பயப்படலன்னு சொன்னால் படைக்கப்பட்ட அத்தனையும் நான் பயப்பட சூழ்நிலை மாறிடும். எல்லாம் மாறி போயிடும். அதனால் நம்ம இறைவனுக்கு பயந்து வாழக்கூடிய வழியில் அமையும் பொழுது 8:29 8:29 நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்வீர்களானால் அவன் உங்களுக்கு பிரித்தறிந்து நடக்கக்கூடிய நேர்வழி காட்டுவான். இன்னும் உங்களை விட்டும் உங்கள் பாவங்களை போக்கி உங்களை மன்னிப்பான். ஏனெனில் அல்லாஹ் மகத்தான அருட்கொடை உடையவன். நம்பிக்கை கொண்டவர்கள் அழைக்கும் பொழுதே நாம உணர வேண்டியது என்னுடைய எண்ணம், பேச்சு, செயல், பார்வை எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காங்கிற அந்த உணர்வோட கவனிங்க. நம்பிக்கை கொண்டவர்களே, அவன் கண்காணிச்சுட்டு இருக்கிறான். அதனால அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்வீரானால் அவன் உங்களுக்கு பிரித்து நடக்கூடிய நேரடி காட்டுவான். இன்னும் உங்களை விட்டு உங்கள் பாவங்களை போக்கி உங்களை மன்னிப்பான். ஏனெனில் அல்லாஹ் மகத்தான அருட்கொடையாளன். அதனால் நம்ம மேலே யாருக்கும் பயத்தை ஏற்படுத்தக்கூடாது. இறைவன் மேலே பயத்தை ஏற்படுத்துங்க. அவங்கள பார்த்துட்டு அந்த உணர்வு ஏற்படுத்தவங்களே நம்ம ஒருத்தர் நம்ம மேலே பயத்தை ஏற்படுத்திட்டு இருக்கோம். அது இணைப்பு தான். கணவன் மனைவி மேலே பயத்தை ஏற்படுத்தும், மனைவி கணவன் மேலே ஏற்படுத்தும், பிள்ளைங்க மேலே பெற்றோர் பயத்தை ஏற்படுத்துறதும், பெற்றோர் பிள்ளைங்களை பயத்தை ஏற்படுத்துறதும், இதெல்லாம் இணைப்பாக மாறிடும். அதனால் ஒவ்வொருத்தரும் இறைவனுக்கு பயந்து வாழணுமே, உன்னை சார்ந்து வாழணுமே, உன்னினைவோடு வாழணுமே, உனக்கு பொருத்தமாக வாழணுமே அப்படின்னு டோட்டலாக நம்ம சரணாகதி அடையணும். ஒவ்வொருத்தரும் நம்ம தனித்தனியாக நம்மையும் நம்ம குடும்பத்தினரையும் நம்மளோட சமுதாயத்தையும் இறைவன்கிட்ட பொறுப்பைப்படுத்தவங்க நம்ம இருக்கிறோம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடல் பிரச்சனையோ, மன பிரச்சனையோ, பொருளாதார பிரச்சனையோ, அந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தாங்கிறத பணியாதன் காரணமாக தான் சோதனை தொடருது. அந்த பிரச்சனைக்கு காரணம் முதல்ல நம்ம தான். நீங்கள் மறந்தாலும் பல மறந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க. யாரையும் குற்றம் வர சொல்ல வேண்டாம், நேரங்காலத்தையும் குற்றம் வர சொல்ல வேண்டாம், இறைவன் மீது பாரத்தை போட வேண்டாம், பழியும் போட வேண்டாம். நம்ம பெரும்பாலும் மனசுக்குள்ளே நம்ம அறியாமையே இறைவன் என்னை சோதிக்கலாம்னு சொல்லிட்டு நிராசப்படமாக இருக்கிறோம். முதல்ல நான் பணிவோடு ஏற்றுக்கிறோம். என் கஷ்டம் காரணம் ஏற்றுக்கும் பொழுது எங்கெங்கே நம்ம தவறும் தெளிவு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். என்னோட தீர்ப்பு நான் பணியாளன் தான் பார்க்குறான்.